சேலம் மாவட்ட தமிழக வெற்றி கழகம் சார்பாக மக்கள் சந்திப்பு கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருந்தோம். அதுக்கு சில கால அவகாசங்கள் இல்லாத காரணத்தினால அதை மாற்றி கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம். இதுல ஒரு 5000 பேர் மட்டும் தான் கலந்துக்கிறாங்க. அதுக்கு மேற்பட்ட யாருக்கும் அனுமதி இல்லை. பொதுமக்களுக்கு இதில் அனுமதி இல்லை. கழக நிர்வாகிகளுக்கு மட்டும்தான் அனுமதி. அதனால பொதுமக்கள் எல்லாருமே அவரவர்கள் தொலைக்காட்சி நேரடி ஒளிபரப்பு செய்யறாங்க. அதுல பாத்துருங்க. மீதி இருக்க கழக உறுப்பினரும் அந்த தொலைக்காட்சியிலேயே பாருங்க. தலைவர் வரும்போது எந்த இடையூறு இல்லாம நேரில் பார்க்கலாம். அந்த மாதிரி எந்த தொந்தரவும் செய்யாமல் சிறப்பாக இது நடைபெற வேண்டும். இது சிறப்பாக நடைபெற்றால்தான் அடுத்தது மக்கள் சந்திப்பு கூட்டம். இடம் பெரிய இடமா 2 இடம் பார்த்து வச்சிருக்கோம். அதுக்காக அனுமதியை பெற்று பொதுமக்களையும் கழக நிர்வாகிகளையும் மீதி இருக்க கழக நிர்வாகிகளையும் உறுப்பினரையும் கழக தலைவர் மக்கள் சந்திப்பு கூட்டமாக அவங்க சந்திப்பார். அதற்காக எல்லாருமே அவரவர் வீட்டில இருந்து மொபைல்ல பாருங்க, டிவியில பாருங்க. தயவு செய்து அதை பாருங்க. இது முழுக்க 5000 பேர் கலந்துகிற கழக நிர்வாகிகள் கூட்டம் தான். திரும்பவும் இடம் பார்த்திருக்கோம். கண்டிப்பாக மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெறும். அதில் வர நேரடியாக மக்கள்கள் சந்திக்கலாம். மொத்தம் 51 கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. எல்லாமே ஏற்கத்தக்கவைகள் தான் இருக்கு. எதுவுமே ரொம்ப எல்லாமே ஏற்கத்தக்கவைகள் தான். 51 கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. அது எல்லாமே நாங்களும் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கோம். நல்லதான் அவங்க சொல்லியிருக்கிறது. கண்டிப்பா தேவையானதா கண்டிப்பா செஞ்சு கொடுப்போம். எல்லாம் மக்களுக்கான பாதுகாப்பு, சாலை பாதசாரிகளுக்கான ஓட்டுநர்களுக்கு எந்த இடையூறும் இல்லாத அந்த மாதிரி பொதுமக்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு தொந்தரவு இல்லாம வருகின்ற நிர்வாகிகளுக்கும் தொந்தரவு இல்லாம வகையில் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாமே செஞ்சு கொடுப்போம். இடம் நம்ம தாளமுத்து நடராஜ் கேவிபி கார்டன், அது பக்கத்தில் இருக்க கேவிபி கார்டன் தான் வச்சிருக்கோம். பல இடம் தான் இப்போ ஏற்கனவே 2 இடத்துல கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதுல இந்த இடம் தான் கொடுத்துருக்கோம். டைமிங் 12 to மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை.